பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவழியில் பலவிதமான மன போராட்டத்தோடு என்ன செய்வது என்று தெரியாத ஒரு குழப்பத்தோடு கூட பலவிதமான மன வருத்தத்தோடு மன காயங்களோடு இந்த காலவழியில் இந்த வார்த்தையை கேட்கும்படியாக நீங்கள் வந்திருக்கிறீங்களா? சங்கீதம் 71:21 சொல்லுகிறது, என்னை மறுபடியும் தேற்றுவீர். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மறுபடியும் உங்களை தேற்றுவார். நீங்கள் நினச்சிட்ருக்கலாம், நான் விழுந்துட்டேன், என் சத்துரு எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இனி என்னால் எழுந்திருக்க முடியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் எழுந்துக்க முடியாதவனாக தான் போயிட்டேன். அவங்க சொல்கிற மாதிரி தான் நான் எழுந்துக்க முடியாதவளாக போயிட்டேன். இனி என் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், எல்லா முயற்சியும் எனக்கு தோற்று போயிடுச்சு. நான் தோல்வி அடைஞ்சிட்டேன். நான் ஒத்துக்கொள்ளுகிற அளவிற்கு தான் இப்போ நிலைமையில் நிற்கப்பட்டிருக்கிறேன். என்னை பார்த்து ஏளனம் பேசுகிற ஜனத்துக்கு முன்பு தான் என்னை தூஷித்து பேசுகிறாங்க, என்னை தாழ்த்தி பேசுகிறாங்க, என்னை தாழ்வாக நடத்துகிறாங்க, என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க, என்னை எவ்வளவோ அற்பமாக நினச்சிட்டாங்க. இப்போ அதை நினச்சி நான் கவலைப்படுறதா, அதை நினச்சி நான் துக்கப்படுறதா, எனக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் ஒன்றை மட்டும் என் மனசும் என் சிந்தனையும் சொல்லுது, ஆமாம், நீ இனி தேற மாட்ட, இனி நீ முன்னேற மாட்ட. அவங்க சொல்கிற மாதிரியே தான் உன் நிலைமை வந்துருச்சு. யாராவது ஒருத்தர் உனக்கு கை கொடுத்திருந்தா, யாராவது ஒருத்தர் உனக்கு ஆதரவாக இருந்திருந்தா, யாராவது ஒருத்தர் உனக்கு பக்கபலமாக இருந்திருந்தா நீ முன்னேறிட்டு இருப்ப. உனக்கு தான் யாருமே இல்லையே, நீ என் மனசும் என்னுடைய சிந்தனையும் சொல்லுது அப்படிங்கிற ஒரு முடிவுக்குள்ளே வந்துட்டிங்களா? இல்லைங்க. உன் மனசு சொன்னாலும் உன் சிந்தனை சொன்னாலும் உன்னை பார்த்து யார் சொன்னாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அவர் மறுபடியும் உங்களை தேற்றுவார், உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் மாற்றுவார். சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய வாழ்க்கையில் அவ்வளவு போராட்டங்கள், எவ்வளோ பாடுகளை கடந்தான், உபத்திரவத்தை கடந்தான், நெருக்கத்தை கடந்தான், பிரச்சனையை கடந்தான், உயிருக்கு போராடி ஓடுகிறவனா கடந்து ஓடனான். யாரும் ஆதரவில்லை. தாவீது மிகவும் கைவிடப்பட்டவனாக இருந்தான். தாவீதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க கூட அவனை கல் எரிஞ்சு அவனை சாகடிக்கும்படியாக கடந்து வந்தாங்க. அவனை நேசித்தவங்க எல்லாம் அவனுக்கு விரோதமாக எழும்பிட்டாங்க. பிள்ளைகள், உறவுகள், அவனை சூழ்ந்திருந்த ஜனங்கள், ஏங்க தேவனுடைய பிள்ளைய இந்த சவுல் ராஜா கூட அவனை அவ்வளவு சாகடிக்கும்படியான ஒரு வைராக்கியத்தோடு ஓடிட்டு இருந்த ஓட்டத்துல எல்லாம் தாவீதுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை என்ன தெரியுமா? தேவனுடைய பிள்ளையே, இல்லை, என் வாழ்க்கை இப்போ ஓடுற வாழ்க்கையாக இருக்குது. என் வாழ்க்கை இப்போ மறைவிடங்களை தேடுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்குது. என் வாழ்க்கை இப்போது அப்படியே மறைஞ்சு தான் இருக்கணும், தலைமறைவாக தான் இருக்கணுன்ற ஒரு நிலையாக இருக்குது. என் வாழ்க்கை வேஷம் மாறி தப்பி ஓடுற ஒரு வாழ்க்கையாக தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் என் வாழ்க்கையில் நிரந்தரமில்லை. என் வாழ்க்கையில் இதெல்லாம் நிரந்தரமாகவே இருக்க போகிறது கிடையாது. எனக்கான நிரந்தரமான ஒரு மாறுதலை மறுபடியும் என்னை தேற்றுகிற தேவன் எனக்கு கொண்டு வருவாருங்கிற ஒரு நம்பிக்கை தாவீதினுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. யோபு எல்லாத்தையும் இழந்துட்டாரு. தேற்றுவதற்கு கூட யாருமே கிடையாது. மனைவி சொல்லிட்டா, தேவனை தூஷித்து ஜீவனை விடுடா அப்படின்னுட்டான். அவ்வளவுதான். அவன் அப்படியே சொல்லிட்டு போயிட்டா. அவன் நிற்கலை. தன்னுடைய கணவனுக்கா உதவியாக கூட இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைய யோபு வந்து சொல்கிறார், எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்டிருக்கிற போராட்டத்தின் நாட்கள் வரைக்கும் நான் காத்திருக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார். ஆமாம், என் வாழ்க்கையில் போராட்டம் இருக்குது. அந்த போராட்டம் முடிஞ்சு ஒரு மாறுதல் வருமே, ஒரு மாற்றம் வருமே, அந்த நாள் வரைக்கும் நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு காத்திருந்தார். ஆண்டவர் மறுபடியும் யோபுவை தேற்றி இழந்த எல்லாவற்றிலும் கூட
யோபு 2 மடங்கு திருப்பி கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டினார். அதனால தான் யோபு சொன்னாரு, என் ஆண்டவர் உயிரோட கூட இருக்கிறாருன்னு சொன்னாரு. இந்த சத்தத்தை கேட்குற என் அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கையா, மறைஞ்சே உங்களை வச்சிருக்கிற ஒரு வாழ்க்கையா, வெளியவே வர முடியாத ஒரு வாழ்க்கையா, ஐயோ நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சா கடன் கொடுத்தவங்க வந்துருவாங்களே, நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சா என்னை வேதனைப்படுத்துவாங்களே, நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சா என்னை துக்கப்படுத்திடுவாங்களே, என்னை அசிங்கப்படுத்திடுவாங்களேன்னு நிறைய காரியத்தில் ஒருவேளை நீங்கள் மனம் உடைஞ்சு போயிருக்கிறீங்களா? லோனு வாங்கின காரியத்தில் லோனை கட்ட முடியாதபடி உடஞ்சிருக்கிறீங்களா? வீடு கட்டியிருக்கிறீங்க, அந்த வீட்டுக்கு இன்னும் பணத்தை கொடுக்க முடியாதபடி தேவனுடைய பிள்ளைய நீங்கள் மன உளைச்சலோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் மறுபடியும் உங்கள் கரங்களை ஆசீர்வதிப்பார். மறுபடியும் நீங்கள் உங்கள் வீடுகளை கட்டுவீங்க. அந்த லோனெல்லாம் நீங்கள் கட்டி முடிப்பு, உங்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறும். இந்த வியாதியிலே ஆண்டவர் உங்களை விற்ற மாட்டார். இந்த உபத்திரவத்தில் ஆண்டவர் உங்களை விற்ற மாட்டார். இந்த போராட்டத்தில் ஆண்டவர் உங்களை விற்ற மாட்டார். மறுபடியும் அப்பா உங்களை நிச்சயமாக தேற்றுவாருங்க. நீங்கள் தேற்றப்படுவீங்க, நீங்கள் தேற்றப்படுவீங்க. ஆண்டவர் உங்களை வெறுமையாக விடவே மாட்டார். அவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். தயவாய் ஆண்டவர் உங்களை நடத்தி காத்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. சங்கீதம் 71:21 சொல்லுகிற பிரகாரமாய் என்னை மறுபடியும் தேற்றுவீர் என்ற வார்த்தை நிச்சயமாகவே உங்களை தேற்றி வழி நடத்தும். May God bless you all.